சோஷியல் மீடியாலாம் ஃபோட்டோலாம் போடுறீங்கல்ல, ஸோ ஒரு சாஃப்ட் கேர்ளோடைய போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோடைய போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஃபோட்டோகிராஃபர் வர்றாங்க, நீங்கள் இப்போ போஸ்ட் கொடுக்க போறீங்க. என்ன என்ன எழவி அது? இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாஃப்ட் கேர்ள்ஸோடைய போஸ்ட். பைத்தியமாயவே. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. ஒருத்தர் நம்ம கவனிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. யாராவது ஒரு பையன் பார்க்கணும்னா, ஏய் அங்க பாருடி, ஏய் கொஞ்சம் கியூட்டா பண்றது. நித்யா நித்யா பீரோ நித்யா. அது எப்படி பண்ணுவீங்கன்னு மட்டும் பண்ணி காட்டுங்க. இங்க பாருடி, ஏய் இங்க பாரு அப்படி சொல்லி. இங்க பாருனா நீ பாரு அப்படின்னு அர்த்தமா? ஓ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ். ஐயோ அவன் பார்த்துட்டான்டி அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவளையே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவோம். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. ரோமியோ ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். கேஷுவலா பண்ணிட்டு அப்படியே வந்து பார்ப்பேன் சார். யோ இவனுக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பொறுப்பு? அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இது பேசிக்கா லுக்ஸ்ல எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ணலான்ற மாதிரி. இப்போ ஒரு saree போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், பூ ஒரு முளை வைக்கிறது இல்ல, ஒரு 2-3 முளை வைக்கிறது. பள்ளிக்கூட ட்ரெஸ்ல சின்ன பிள்ளையா தெரிஞ்சா இப்ப சேலையில கும்முன்னு இருக்காளே. அது கோயிலுக்குலாம் போனோம்னா பாய்ஸ்லாம் வந்து அப்படியே. அப்ப நீங்க சொல்றது அந்த பையன் இல்ல, மொத்த பையனுமே கவனிப்பான் இல்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பசங்க முன்னாடி வந்து இந்த கொலுசு சத்தம் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த வளையல் சத்தம் அந்த பையன் பார்த்துட்டாப்ல. இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுது. அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. தெரியாம அவன் மேல விழுந்தா மாதிரி ஆக்சிடென்ட்டா விழுந்துட்டு ஐயோ சாரி சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் அவங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும், ஆனா ஒரே வெக்கமா இருக்கும். வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு, ஐயோ வெக்கத்தை பாரு. இப்ப நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? நமக்கு யாருன்னு தெரியாது, அவங்க புதுசா இருக்கும். ஜாலியா போய் பேசினோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஒரு நேரா போயிட்டு ஹாய் இவ்வளோலாம் பண்ணவே இவ்வளோ வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி போறதுக்கு அசிங்கமா இல்ல? நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பிடும், ஐயோ உங்களை இல்ல உங்களை கூப்பிட்டேன் அப்படி. காளியம்மா ஏய் உங்கதாண்டி திரும்பி வர போட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அப்படியே இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிரும் சார். ஆகணும்டா ஆகணும். ஒன்று வந்து இப்போ யாராச்சும் ரோட்ல கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டே மச்சான் அப்புறம் அப்படின்னா ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துட்டு அவங்களே ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வியர்டா பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப அவங்க இப்படி பார்த்துட்டே இருப்பேன். சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, மேல சொல்லு. அவனுக்கே இல்ல, ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பான், எப்படி அவனுக்கே டவுட் வந்துடும், இப்படி திரும்புவான் அப்படின்ட்டேன்னா முடிஞ்சு. என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற, சைட் அடிக்கிறியா? இப்போ நான் ஒரு பைக்கர், இப்போ நாங்க பைக்கை ரேவ் பண்ணா எல்லாரோட அட்டென்ஷனும் எங்ககிட்ட வரும். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஓ வண்டியை ரேவ் பண்ணி காட்டினா சவுண்டை பார்த்து திரும்புவாங்க. ஆமா சார். திரும்பின பிறகு நாங்க போயிடுவோம் சார். ஓ இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீங்க நம்ம சைடு உற்சாகம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ அதையப்பா கேக்குற. பட்டா போட்டு வந்து நம்ம நல்லா இருக்கமா, நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கமா, அதெல்லாம் எதுவுமே தோணாது. தலகால் புரியாம ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடுவோம். ஆஸ் யூஷுவல் அம்மாவை வெறுப்பேற்றணும். அவங்க வெறுப்பேற்றி அந்த கண்ணில் அவங்க வெறுப்பை பார்த்துட்டா ஏதோ சாதிச்ச ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். செகண்ட், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அந்த ரோடு வேணுமா, இந்த வீடு வேணுமா, அந்த பீச் வேணுமா, சொல்லுங்க நான் வாங்கி தரேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. அப்படி இல்லைன்னா மா உங்களுக்கு என்னம்மா வேணும், ஃபேன் துடைக்கணுமா, வீடு துடைக்கணுமா, இது ஏதோ லூசு புள்ள அப்படின்னு அவங்களே விட்டுருவாங்க. என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. ஒரு மாதிரி கண்ட்ரோலே இருக்காது. கண்ட்ரோல் எப்படியாவது கண்ட்ரோல். அவனை சொல்லி யாராச்சும் நிறுத்துங்கடா அந்த மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியும் ஒருவேளை நம்ம பேசுறது பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கும், நமக்கே தெரியும். ஆனா அப்பதான் மிமிக்ரி எடுப்போம். நான் இப்ப பாருங்க கலைஞர் வாய்ஸ் எடுக்கிறேன், எம்ஜிஆர் வாய்ஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி. தமிழ் தந்த தலைவா
தமிழுக்கு மண்டலத்தை நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் கத்துவேன். எப்படி? அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு கத்தின்னு இருப்பேன். எங்க அம்மா கேட்பாங்க, என் தங்கச்சி கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்க மாட்டாங்க. எதுக்குடி அவ கத்துறா அப்படின்னு. அவ தெரியலம்மா அப்படின்னு. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? அதுக்கப்புறம் வந்து டிவில போய் பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடுவேன். நான் பாட்டுன்னு என் டான்ஸ்லாம் ஆட தெரியாது சார். ஆனா நான் பாட்டுன்னு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுன்னு ஆடிட்டு இருப்பேன். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. எனக்கு ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காதா? நினைப்பாங்க இது லூசு, இது இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சிரிக்கிற எமோஜி அனுப்பி விடுவாங்க. திருப்பி நானும் சிரிப்பேன். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்ல, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நானும் என் தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்டுல. இது பிக் பாஸ் விளையாட்டா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்களே சும்மா விளையாடுவோம் சார். அது பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து பார்வதி, என் தம்பி கமருதீன். எங்க ஆயா வந்துட்டு பிக் பாஸ். ஓ ஆமா. எங்க அம்மா வந்து சாண்ட்ரா. அந்த மாதிரி விளையாடின்னு இருப்போம் சார் வீட்டுல ஜாலியா. விளங்கிரும் வீடு. ரொம்ப ஹாப்பியானா டான்ஸ், அம்மா வம்புழுக்கிறது. சோகமானா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளு. சோகமா இருந்தா ஒருத்தனுக்கு கால் பண்ணுவேன். என் தம்பி தான், அவன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சண்டை போடுவேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சோகமா இருக்க சண்டை போடுறீங்க? சோகமா இருந்தா அவன் கிட்ட சண்டை போட்டு நான் அழுவேன். பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கே. அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப பண்ற மோனிகா நீனு. ஆமா மோனிகா, நீ ரொம்ப பண்ற. அதாவது நானே வந்து மெஷர் பண்ணுவேன், இந்த லெவல் சோகமா இருக்கும் இல்ல இது ரொம்ப சோகமா இருக்கும் அந்த மாதிரி. ஓ நீ அப்படி வரியா? சில நேரம் என்ன பண்ணுவேன், திருதிப்புன்னு நான் அது டைம்லாம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். இல்ல எங்க இருந்து கிளம்பி மதுரை போய்? சென்னையில இருந்து. மதுரை போற அளவு சோகம் இல்ல அப்படின்னா செங்கல்பட்டுல இருந்து திரும்பிடுவீங்க. அதான் மண்ணா, அதேதான். போன வாரம் கூட அப்படிதான். நைட்டு கிளம்பி செங்கல்பட்டு போயிட்டு காலைல 7 மணிக்கு திருப்பி ஹாஸ்டல் வந்துட்டேன். சுத்த நீ பூச்சி மூஞ்சில ஊத்துறேன் போடா. என்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு நான் எங்கேயாவது போயிருவேன். என்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காண்டி. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? என்னென்ன டைம்ல எல்லாம் திடீர்னு கிளம்பி போயிருக்கீங்க? எங்க அம்மா அதை பார்த்தா என்ன திட்டுவாங்க. 3 மணிக்கு நைட்டு அதிகாலை 3 மணிக்கு 3 மணிக்கு போயிருக்கேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆனா அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எங்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்கிறதுக்காண்டி. ரொம்ப நன்றி. ரக்கட் கேர்ள் செய்யற இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். அவங்க சொன்னாங்க 3 AM நான் வெளியில போவேன். அதை வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? 3 AM எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஃபீல் பண்ணிட்டு ரூம்ல இருப்பேனே தவிர இந்த மாதிரி தனியா வெளியில போற அளவுக்கு அந்த தைரியம் இல்ல. பயப்படுறியா குமார்? நானும் சோகமா இருந்தா டி நகர்லாம் கிளம்பி போயிருக்கிற ஆளு தான். ஆனா பகல் டைம் போவேன், அந்த நைட் டைமை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் சேஃப்டி இருக்குமோ. சேஃப். எஸ். இதுல என்னப்பா சந்தேகம்? நான் போயிட்டு வந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். சேஃப். இது எல்லா டைமுமே சேஃபா இருக்கும் அப்படின்றத நம்மளால கரெக்டா சொன்னீங்க. ப்ராக்டிக்கலா நம்ம பேசினா அதுதானே சார். நம்ம பாதுகாப்பா ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் போறப்பயும் அதே ஷூரிட்டி நம்மளால கொடுக்க முடியுமா? கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிராடரா பார்க்கணும். நைட் எவ்வளவு பேர் நைட் ஷிஃப்ட் பண்றாங்க, உங்களுக்கு போக வேணாம்னா வேணாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. இப்போ உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு, மைக் வாங்குற சைட்லயே தெரியுது. சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார். ரைட்டா? உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு, நீ என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். அடிப்ப? ஆமா சார். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. என் மேல தப்பு இருந்தாலும் இல்ல. இல்ல. இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் பாமியும்? அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே? பீ கேர்ஃபுல். சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார் நானு. யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். அப்படி பாரு. சூப்பர் சீனரி. இல்லம்மா, தப்பு உங்க பேர்லங்கறீங்க, அப்புறம் அவனை அடிப்பேன்னா என்ன லாஜிக் அது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. தப்பு உங்க பேர்ல தானே? எங்க அம்மா அப்படிதான் சொல்லி இருக்காங்க. யார வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ, நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டதுதான் வரணும். இது வேறயா? அவங்களுக்குலாம் அடங்கி போக கூடாது மோனிகா. அது யாரா இருந்தாலும் சரி. நான் அம்மா வந்து சொல்லி இருக்காங்க எனக்கு. என்ன கொடுத்துற நீ? இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?
சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார் மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்கிறாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.